அங்கே பார்த்தீங்களா? அங்கே தூரமாக என்ன தெரியுதுன்னு? இது சரக்கு கவுண்டர். நண்பர்கள் சிலர் வந்து சரக்கு அடிச்சுட்டு இன்பமாக இருக்காங்க. அது அவங்கவங்க உரிமை, அவங்கவங்க சுதந்திரம். இந்த விளக்கெண்ணெய்க்கு அந்த பழக்கம் இல்லைன்னு வைங்க, இருந்தாலும் அவங்கள குற்றம் சொல்ல முடியாது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்க உரிமை, அவங்க சுதந்திரம், அவங்க உடல், அவங்க லிவர், அவங்க அதை பார்த்துக்குவாங்க. நமக்கு அது எதுவும் தேவையில்லை. நமக்கு இருக்கவே இருக்கு தோசை, சிக்கன் கறி. அதை வந்து நான் அழகாக எடுத்துகிட்டு ஒரு டேபிளை பார்த்துட்டு உட்காந்துட்டேன். ஸோ என் தோசையும் சிக்கன் கறியும் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இப்போது தோசையும் சிக்கன் கறியும் சாப்பிட போகிறேன். சாப்பிட்டுட்டு பாருங்கள், சட்னி இருக்குது, பொடி இருக்குது, சிக்கன் இருக்குது, விதவிதமாக இருக்குது. பாருங்கள், சரக்கு அடிக்கிறவங்க இன்னும் அவங்க ஆசை தீரல. அடிக்கட்டும், பாவம். என்ன பண்ணுறது? அவங்க ஆசையை இப்படி தான் நிவர்த்தி பண்ண முடியும். பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இது நம்ம ஒன்றும் தலையிட போகிறதில்ல. அதுக்கப்புறம் சாப்பிட்டு முடித்த உடனே பிரேக்ஃபாஸ்ட், இப்போ டைம் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட டைம். அதனால் ஒரு காஃபி குடிக்கணும் போல் இருந்துச்சு. டவேரா காஃபி. ஒரு டவேரா எடுத்துகிட்டு இங்கே என்ன போட்டிருக்கு? ஒன்றில் வந்து டீன்னு போட்டிருக்கு. அப்போ அடுத்தது காஃபியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி அங்கே என்னுடைய டவேரா அந்த டம்ளர் அங்கே வச்சு வந்து இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் ஒன்றுமே வர மாட்டேங்குது. காற்று தான் வருது. இந்த பக்கம் திருப்பு, அந்த பக்கம் திருப்பு, ஒன்றும் காணோம். அப்புறம்தான் தெரியுது, இந்த விளக்கெண்ணெய்க்கு என்ன தெரியும், விவரம் தெரிஞ்சவனா நீ அப்படின்னு சொல்லி பக்கத்தில் ஒருத்தர், சார் காஃபிக்கு அடுத்ததில் வைக்கணும் சார் அப்படின்னார். சரி, அந்த டம்ளர் எடுத்துகிட்டு காஃபி எங்கே வருமோ அங்கே வந்து அதை கொண்டு போய் வச்சேன் பாருங்கள். இப்போது காஃபி பட்டன் அமைக்கிட்டேன்னா காஃபி எப்படி வருது பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக வருது பாருங்க. அதான் வேகமாக வருது. சிந்திராம ஓகே ஸ்டாப் ஆகிடுச்சு. அதுக்கு அளவு தெரியும் போல். ஸோ ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி பாருங்கள், பார்த்தாலே குடிக்கணும் போல் இருக்கும். ஓகேயா? இப்போது காலையில் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு நிறைவாக காஃபி வாங்கியாச்சு. ஆனால் இது சுகர் போடணுமே. இங்கே இருக்குல்ல, இதில் 2 பாக்கெட் சுகர் நான் எடுத்து போடணும். எனக்கு சுகர் நார்மல். பசங்களாம் இல்லைம்பாங்க, எல்லாம் எனக்கு சுகர் நார்மல். இப்போ வந்து காஃபி எடுத்துகிட்டு இங்கே தோசை இருக்கிற இங்கே தான் இருந்துச்சு. பேக் இங்கே இருக்குது, இங்கே தான் தோசை சாப்பிட்ருப்பேன். அதனால் காஃபி வச்சுட்டு பாடா அப்படின்னு உட்கார வேண்டியதான்.